வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க. சதயம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை நீங்கள் எல்லாருமே கும்பராசி கூட தான் பேராவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் பகவான். நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான், நவாம்ச அதிபதி குரு பகவான். சதயம் நட்சத்திரம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான், நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான், நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 4 பாதங்கக்காரங்களுக்கும் உண்டான ஒரு பலன்கள் தாங்க இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம சதயம் நட்சத்திர நண்பர்கள் பற்றி எந்த ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக நமக்கு உங்களுக்கு தகவல் எங்களால் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ராகு கேது அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஒரு நிழல் கிரகங்கள். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த வீடே கிடையாதுங்க. இவங்க எந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களோ அந்த வீட்டோட பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் இவங்க 2 பேருக்குமே விதிக்கப்பட்ட ஒரு விதிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ பொதுவாக ராகு ஒருத்தங்களுடைய ஜனன ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் 3, 6, 11 அல்லது 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. சரிங்களா? அதே ராகு ஒருத்தங்க ஜனன ஜாதகத்தில் 8வது வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள் நடப்பதற்கு மிக குறைவு தாங்க. ஒரு சிலர் நோய்வாய்ப்படுவீங்க, ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பிரயாணத்தப்போ. ஆனால் சிறிதளவில் தான் ஆக்சிடென்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அதே 8வது வீட்டில் உங்களுடைய நட்சத்திர அதிபதியோ அல்லது உங்களுடைய ராசி அதிபதியோ, சரிங்களா, உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு 8வது வீட்டோட அதிபதி ராசி, அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அப்படின்றதுனால அவர் உங்களுடைய 8வது வீட்டில் அமர்ந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய மாட்டார். சரிங்களா? இந்த தடவை இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ராசிகளில் நம்பர் 1 ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி தாங்க. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்துக்கு ராகு 3வது வீட்டுக்கு வராரு, கேத்து 9வது வீட்டுக்கு வராருங்க. ஓகேங்களா? பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ராகு 3லையும் கேத்து 9ல் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த தடவை ராஜயோகம் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஃபைன். இப்போது ராகு 8வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறிதளவில் ஆக்சிடென்ட்ஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் தவறான செயல்களில் ஈடுபட்டு ஜெயிலில் அடைந்து கிடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அது நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது. என்ன ரீசன்னா, உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வராதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒருத்தங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது பகவான் 7வது வீட்டில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய பல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை அவ்வப்போது ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு சிலருக்கு பைல் சம்மந்தப்பட்ட இஷ்யூ கூட ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பார். மற்றும் உங்களுக்கு ஃபினான்ஷியலி நிறைய இஷ்யூஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் இப்போது ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக ரன் ஆகாத மாதிரியும், நெக்ஸ்ட் அந்த நஷ்டத்தை சரி காட்டுவதற்கு மறுபடியும் நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அவர் 7வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ராகு நம்மளுடைய குரு பகவான் கூட சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் குரு சண்டால தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது குரு டோட்டலாக செயலிழந்து போயிடுவாருங்க. உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. ஓகே, குரு செயலிழந்துட்டாருன்னா நமக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய நல்ல பலன்களையும் சேர்த்து நம்மளுடைய ராகு பகவானே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாரு. இதுதான் ராகுக்குன்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்ட ஒரு விதிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ராகு தனியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குருவும் ராகுவும் தனியாக இருக்காங்க. ஆனாலும் ராகு தன்னுடைய 7ஆம் பார்வையை குரு பகவானை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். குரு டோட்டலாகவே செயலிழந்து போயிடுவாருங்க. அவரால் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலன்களும் பண்ண முடியாது. இதுதான் ஐதீகங்க. நெக்ஸ்ட், இப்போ
இப்போ ராகு வந்து குரு வந்து எப்படி அழிப்பாரோ அதே சமயம் வந்து குரு வந்து ராகு வந்து கட்டுப்படுத்த முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாகவோ அல்லது 9ஆம் பார்வையாகவோ ராகு பகவானை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ராகு பகவானால உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய முடியாது. அதாவது அவர் வந்து குட்டி பாம்பா அடங்கிடுவாரு. ஏன்னா ஒரு பாம்புன்றதுனால கொஞ்சம் அமைதியாயிடுவாரு. இதுதான் வந்து இவங்க 2 பேருக்குமே உள்ள ஒரு வித்தியாசங்க. குருவுக்கும் ராகுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போ உங்களுக்கு வந்து பல வருடம் பங்குனி மாதம் ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி மூலமா இப்போ ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து 3வது வீட்டுக்கு வராருங்க. கேத்து வந்து 9வது வீட்டுக்கு வராரு. அதாவது ஒருத்தங்களுக்கு ராகு 3லயும் கேத்து 9லயும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து யோகக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவாங்க. கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைப்பது உறுதிங்க இந்த வாட்டி. சரிங்களா? அதாவது இப்போ இந்த பல வருடம் பங்குனி மாதம் ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து ராகு வந்து ரிஷப ராசியிலேருந்து மேஷம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதே கேத்து வந்து விருச்சிகம் ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அனைத்து கிரகங்களுமே வந்து முன்னோக்கி போனாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் எப்பவுமே பின்னோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய வேலையே அதுதாங்க. அதாவது ரிவர்ஸில் போகிறது தான் இவங்களுடைய ஒரு வேலை. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் ராகு வர்றாரு மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் கேத்து அமர்றாரு மற்றும் ராகுவோட பார்வை வந்து உங்களுடைய லக்னத்தில் விழுது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுது மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் விழுதுங்க. இது ஒன்றே போதுங்க உங்களுக்கு வந்து தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் எல்லாமே நடப்பதற்கு இந்த ராகு ஒருத்தரை இந்த வாட்டி உங்களுக்கு ஃபுல்லாக நடத்தி வைப்பார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அப்படின்றதுனால உங்களுடைய நட்சத்திரநாதனே வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக 3வது வீட்டில் அமர்றாரு. சரிங்களா? தேவையான வீடுங்க எல்லாத்தையுமே பார்வையிடுறார். அப்போ என்ன ஆகும்னா, இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த மொத்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சிம்பிளாக பண்ணி கொடுத்துருவாருங்க. இது நம்ம கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. அடுத்தது கேத்து வந்து நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து 9வது வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஸோ கேத்து 9வது வீட்டில் அமர்ந்தாருன்னா எப்படி பலன்கள் கொடுப்பாருன்னா, ஒரு சிலர் வந்து அயல் நாட்டுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் போயிட்டு வேலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அல்லது ஒரு சிலர் வந்து அங்கே போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ராகு கேது பயிற்சிங்க. சரிங்களா? முக்கியமான ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குங்க. எப்போவுமே வந்து ராகு கேது பயிற்சி வந்து 18 மாதங்களுக்கு ஒரு வாட்டி தாங்க நடக்கும். ராகு வந்து பார்த்தீங்கன்னா போகக்காரகன், அவர் கொடுத்து கெடுப்பார். கேது வந்து பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன், அவர் கெடுத்து கொடுப்பார். இதோடைய அர்த்தத்தை சொல்கிறாங்க. இப்போ வந்து 18 மாதங்களில் வந்து 9 மாதங்களை நம்ம பிரிச்சுப்போங்க. ராகு என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு 9 மாதங்கள் வந்து உங்களுக்கு தன லாபத்தை வந்து ரொம்பவே அதிகமாக அள்ளி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக உங்களுக்கு ரொம்ப அதிகமான தன லாபத்தை கொடுப்பாருங்க. இதுதான் ராகுடைய ஒரு வேலை. அடுத்த 9 மாதங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த தன லாபத்தை எல்லாத்தையுமே வந்து திரும்பியும் வாங்கிக்க பார்ப்பாருங்க. ஆனால் அந்த 2வது 9 மாதங்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ வராமல் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாங்க. அதே கேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன். இவர் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து படாத பாடுபடுத்துகிற மாதிரி பண்ணுவார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பண்ண மாட்டாருங்க. பயப்படாதீங்க. 9ல் கேத்து வர்றதுனால அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்துமே நல்லது தான் பண்ணுவார். என்ன ரீசன்னா, உங்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அப்படின்றதுனால ராகு கேது 2 பேருமே நட்பு கிரகங்கள். ஸோ அதனால் வந்து எந்த காரணத்து கொண்டும் ஒருத்தர் வந்து கெடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த தடவை ராகு கேது பயிற்சி மூலமாக ரொம்ப உச்சத்தோட போகிற ஃபஸ்ட்டு ராசி வந்து கும்பம் ராசி தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேத்து வந்து உங்களுடைய பாக்கி ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்காரு. அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுடைய முயற்சி ஸ்தானம், அதாவது ராகுவை பார்க்குறாரு. சரிங்களா? ராகு ஒருத்தர் 3வது வீட்டில் இருந்தாலே ஹெவி பவருங்க. இதில் கேத்துவோட பார்வையும் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா பூஸ்டப் மாதிரி அவர் கிடைக்கிறதுனால இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிருந்திருக்கும். உங்களால் வந்து முடிக்க முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கோங்க. இப்போ அந்த மாதிரி தடைப்பட்டு போயிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கு 100% இவங்க 2 பேரும் சேர்ந்தே உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. இதுதான் வந்து இவங்க 2 பேருடைய ஒரு பெரிய சிறப்பம்சம் உங்களுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குங்க. ராகு கேது பயிற்சி நடக்கும்போது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் உஷாராக இருந்துக்கணுங்க. ஒரு சிலரை வந்து கொஞ்சம் வந்து தீய வழியில் செல்வதற்கு வந்து அவங்க தூண்டி விடுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கட்டுப்படுத்திட்டு நல் வழியில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை 2 பேருமே சேர்ந்து அருள்வாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து தவறான வழியில் போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து மொத்தமாக அழிச்சிருவாங்க. இதுதான் இவங்க 2 பேருடைய ஒரு சிறப்பு அம்சம்ங்க. ஓகேங்களா? அதாவது கேத்து வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. முக்கியமாக வந்து பாக்கிய ஸ்தானமான 9வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு அங்கேருந்து வந்து உங்களுடைய 7வது வீடான மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு.
இது கூட வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. ஒருத்தவங்களுக்கு லைஃப்பில் முக்கியமாக தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், ப்ளஸ் தொழில் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் நல்லா இருந்ததுனாலே அவங்க லைஃப் வந்து உச்சத்தில் இருக்கும் அப்படின்றதாங்க அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக வந்து அனைவருமே, அதாவது கும்பம் ராசியில் பிறந்த சதயம் நட்சத்திர ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த 4 பாதங்கக்காரருக்குமே வந்து இந்த தடவை வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா ராஜயோகம் அப்படின்றது உறுதிங்க. இந்த 18 மாதங்களுக்குள்ள உங்களோட லைஃப் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆக போகுதுங்க. எல்லா கஷ்டங்களும் விலக போகுது அப்படின்றது தான் இதோடைய ஒரு கரெக்டான அர்த்தங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிளியராக சொல்லிடலாங்க. ராகு வந்து 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். ஓகேங்களா? இப்போ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்த நிறைய நல்ல விஷயங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து எப்படியாவது வந்து நல்லபடியாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அல்லது ஒரு சில விஷயங்கள் வந்து இழுபறியாகவே போயிட்டு இருந்திருக்குங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு கரெக்டான டைம் வந்திருக்காது. ஆனால் அந்த மாதிரி இழுபறியாக போயிட்டு இருந்த விஷயங்கள் வந்து இப்போ நடைபெறுவதற்கு இது ஒரு கரெக்டான டைம் பீரியட் உங்களுக்கு வந்து செட் ஆயிருக்குங்க. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து செய்ய முடியாமல் தோற்று போயிருந்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுக்கோங்க. இனிமேல் கும்பம் ராசி சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சினால உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படுத்துவாங்களே தவிர எந்த காரணத்துக்கு ஒன்று கெடு பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ராகு பகவான் வந்து உங்களுடைய 1வது வீடான லக்னத்தை வந்து பார்க்குறாருங்க. இப்போ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டான தீர்வு கிடைக்காத சூழல் ஏற்பட்டு வந்திருக்கும். உங்களால் கரெக்டாக வந்து முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. நீங்களும் நிறைய பேர்கிட்ட நிறைய யோசனை கேட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் யாரோட யோசனையும் உங்களுக்கு கரெக்டான ஒரு பதிலை கொடுத்து வந்திருக்காதுங்க. இப்போ வந்து நீங்களே வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் கரெக்டான டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 18 மாதங்கள்ங்க. சரிங்களா? இதில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சினப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அனைத்துமே வந்து சாதகமாக நடக்கக்கூடிய பலன்கள் தான் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நெக்ஸ்ட் வந்து ராகுவோட பார்வை வந்து 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுதுங்க. அதாவது இதுதாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலனே. உங்களுடைய நட்சத்திரநாதன், அதாவது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரநாதனே ராகு பகவான் தான். ஓகேங்களா? அவர் வந்து உங்களுடைய 5வது வீடான குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இப்போ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தைகளே இல்லை அப்படின்ற மன வருத்தத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு நிச்சயமாக அருள் புரிவார். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அவர் வந்து பண்ண போகிறது இந்த தடவை. எதுக்கும் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கிறதுனால, அதாவது 3வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தீர்ந்துடும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்டில் பிரச்சனை கன்னியூ ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களும் எங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாதுங்க, எங்களுக்கு இதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தீர்வு இருக்குது. நம்ம சொல்கிற பரிகாரம் படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து அடுத்த 10 மாதங்களுக்குள்ளேயே பிறப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலுக்கு போயிட்டு அங்கே ராகு காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து போங்க. ஏன்னா திங்கட்கிழமை வந்து சிவபகவானுக்கு வந்து ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க. நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு கரெக்டாக 7:09 ராகு காலம், அந்த நேரத்தில் வந்து ராகு கேது பூஜை பண்ணிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாத்தாள கணபதி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அங்கே வந்து விநாயகர் பெருமானா வந்து கேத்து பகவான் உருமாறி அமர்ந்திருப்பார். நீங்கள் அந்த விநாயகர் பெருமானையும் வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா பிரகாரத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% அடுத்த 10 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நிச்சயமாக பிறப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெடிசனையும் விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய ஹெல்த் வந்து வீக்காக இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ணாதீங்க. நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு அடுத்த 10 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நிச்சயமாக உங்களுக்கு பிறப்பதற்கு காலம் வந்து நல்லபடியாக
படிப்படியாகவே கனிஞ்சு வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து 3வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய 9வது வீடான தந்தை ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் வந்து இது வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் சற்று ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பீங்க, அதை அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கோங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தந்தையாரிடம் உங்களுக்கு வந்து இருந்து வந்த மனசங்கடங்கள் எல்லாமே வந்து விலகுவதற்கு இது ஒரு அருமையான ராகு கேது பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேது பகவான் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ ஒரு சிலர் வந்து அயல்நாட்டுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு வந்திருக்குங்க. சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேலை பண்ணலாங்க. அதே சமயம் அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் 100% மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ராகு 3லையும் கேது 9லையும் இருந்தாங்க அப்படின்னா அது பேர் வந்து காலசர்ப்ப யோகம் சொல்லுவாங்க. சரிங்களா. காலசர்ப்ப தோஷம்ன்றது வேற, காலசர்ப்ப யோகம் அப்படின்றது வேறங்க. ஏன்னா சர்ப்பம் அப்படின்னாலே 2 பேருமே பாம்பு கிரகங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த 18 மாதங்கள் வந்து நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. இது உண்மையாக நடக்க போகிற ஒரு விஷயங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கேத்து பகவான் வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு அவர் அங்கிருந்து வந்து ராகு வந்து பார்க்குறாரு. ஏன் ராகுவை பார்க்குறாருன்னா ராகு வந்து 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காருங்க. ஓகேங்களா. இப்போ கேதுவும் வந்து ராகுவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கறதுனால நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அனுகூலமாக இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சாதகமாக அனைத்துமே நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேது வந்து 7வது வீட்டையும் பார்க்குறாரு. 7வது வீடுன்றது மனைவி ஸ்தானம்ங்க. ஓகேங்களா. இப்போ மனைவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு சிலர் வந்து கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சு போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க திரும்பி இப்போ ஒன்று சேருவதற்கு இது ஒரு அருமையான ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக திகழுங்க. மற்றும் ஒரு புறம் வந்து ஒரு சிலர் வந்து விவாகரத்துக்காக அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இப்போ ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து ஆகாமல் கண்டிப்பாக நீங்கள் திரும்பியும் ஒன்று சேருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே விவாகரத்தும் முடிஞ்சிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்க 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் 1லிருந்து 4 பாதங்களில் பிறந்தவர்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து 2வது திருமணம் வந்து கை கூடுவதற்கு அடுத்த 18 மாதங்களுக்குள்ள வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஆனால் நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் வரம் இல்லாதவங்களுக்கு பரிகாரம் சொன்னோம் இல்லைங்களா. காலாஸ்ட்ரிக்கு போயிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து ராகு காலத்தில், அதாவது 7:30லேருந்து 9 மணிக்குள்ள ராகுக்கு எது பூஜை பண்ணிட்டு பாத்தாள் கணபதி கோயிலுக்கு போயிட்டு அவரை வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா சிவன் பெருமான் மற்றும் அம்மன் தாயார் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த திருமண தடைகள் எல்லாமே விலகிட்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது அடுத்த 18 மாதங்கள் என்னைக்கு ஏப்ரல் 12, 2022 அடுத்த 18 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு திருமணம் வந்து கை கொடுவது உறுதிங்க. இதை வந்து யாராலையும் இனிமேல் தடுக்க முடியாது. இதற்கு மறுபடியும் நம்ம வந்து ஏன் இந்த விஷயத்தை திருப்பி சொல்றோம்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் மறுபடியும் இதை சொல்றோம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்களுடைய சதயம் நட்சத்திர அதிபதியே வந்து ராகு பகவான். அதனால வந்து உங்களுடைய நட்சத்திர அதிபதியே உங்களுக்கு உச்சம் பெறறதுனால இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு உண்டான பிரச்சனையும் கண்டிப்பா தீர்ந்துடும். இதற்கு அப்புறமா வந்து மனைவியை கூட இருக்க கருத்து வேறுபாடுகளும் விலகிடும். முக்கியமாக வந்து உங்களுடைய லாபஸ்தானமான 11வது வீட்டை கேது பகவான் வந்து பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து ரொம்பவே சிறப்புங்க இது. சரிங்களா. ஏன்னா இப்போ ராகுவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்காரு, கேதுவும் ஃபேவராக இருக்காரு. இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலே போதுங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அப்படின்றதுனால அவர் வந்து இந்த கும்பம் ராசி சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லபடியாக லாபகரமாக இருக்கிற மாதிரி தூக்கி கொடுத்துட்டு தாங்க போவார். சரிங்களா. உங்களை வந்து நல்ல டாப்பு கொண்டு போயிட்டு விட்டுருவாரு இந்த 18 மாதங்களுக்குள்ள. இது என்ன மாதிரி டாப்பு கொண்டு போய் விடுவார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் வந்து அந்த அளவுக்கு லாபம் இல்லை. நீங்கள் தொழில் வந்து ரன் பண்ணுறதுக்கு மேலும் வந்து கடன் வந்து வாங்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த கடனையும் உங்களால் வந்து அடைக்க முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் அடையக்கூடிய விஷயமா வந்து ராகு பகவான்
பகவான் வந்து உங்களுடைய தொழில் வந்து நல்ல வளர்ச்சி வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் லாபம் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு வர லாபம் வந்து ஒரு 300 ரூபாய் அல்லது 400 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தானாகவே லாபம் வந்து நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு நாளைக்கு வந்து 4000லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது ஒரு உதாரணம் மட்டும்தாங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு லாபம் பெருக பெருக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்குங்க. நெக்ஸ்ட், இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட நாளாக வந்து நீங்கள் ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காத ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. ஆனால் இப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே சமயம் நீங்கள் தனியார் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பதவி உயர்வும் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து கரோனா காலகட்டத்தில் வேலை எழுந்திருந்துருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஜாப் வந்து கிடைக்க போகுதுங்க. முக்கியமாக வந்து கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயம் வந்து ஜாப் கிடைக்குங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலி வந்து செட்டில் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே விலகிடுச்சு அப்படின்னு அதோடைய ஒரு அர்த்தம்ங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 95% நல்லாவே இருக்குங்க. நம்ம வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக படிக்கிறத விட அந்த ஏப்ரல் ஆரம்பத்துலேருந்து பரீட்சை எழுதுகிற வரைக்கும் நல்லா படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மாதம் படித்தாலே போதுங்க. நமக்கு கண்டிப்பாக நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே மனதில் நின்றுட்டு தேர்வு வந்து நீங்கள் நல்லபடியாக எழுதிட்டு உங்களுடைய வகுப்பில் வந்து முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ தேர்வு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்காக, அதாவது +2 முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக அயல்நாட்டுக்கு சென்று படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. உங்கள் வீட்டில் வந்து சீனியர் சிட்டிசன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து டயட் ஃபுட்டை கொடுங்க. காலையில் ஒரு 1/2 hour அல்லது சாயங்காலம் ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் பண்ண சொல்லுங்கள் அல்லது யோகா பண்ண சொல்லுங்கள். இதில் எதனா ஒன்று பண்ணாங்க அப்படின்னாலே 100% வந்து அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. இது எல்லாத்தோட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வுக்கு வருங்க. கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஒரு நல்ல தீர்வுக்கு கொண்டு வந்துடும் இந்த ராகு கேது பயிற்சி. நீங்களே எதிர்பாராத விதமாக சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக, அதுவும் முக்கியமாக உங்களுடைய தந்தை வீட்டு சைடில் வந்து உங்களுக்கு சொத்து வந்து வர வேண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் தந்தை வீட்டு சைடு இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. இந்த தடவை இவங்க 2 பேருமே வந்து அதை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே, கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு வருகின்ற பங்குனி மாதம் பிளவு வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே.